ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது பொறையேறாமல் இருக்கிறதுக்கு உண்டான மெஷர்ஸ் வந்து 4S 4S பாயிண்ட்ஸாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். அது ஒன்று. ப்ளஸ் வந்து அதுக்கு பேசிக்கான நம்மளோட உணவு குழாய் மூச்சு குழாய் பற்றின புரிதல் அவசியம். அஸ் பேரண்ட்ஸாக எல்லாருமே நமக்கு அவசியம். சாப்பிட்ற சாப்பாடு நேராக வந்து மின்னு நம்ம முழுங்கும் போது உணவு குழாயில் போய் வயிற்றுக்கு போயிடும். சில சமயம் நமக்கு பொறையேறும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூச்சு குழாயில உணவு போயிடும். மூச்சு குழாயில போகாம இருக்கிறதுக்கு கடவுளாவே நமக்கு எபிக்ளாட்டிஸ்ங்கிற ஒரு அருமையான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காரு. நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பாடை முழுங்கும் போதெல்லாம் இது டபக்குன்னு இது வந்து இந்த பக்கம் ஓப்பனா இப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும். நம்ம சாப்பிட்டு முழுங்கும் போது டபக்குன்னு வந்து இந்த ட்ரக்கியாவை வந்து அடைச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ட்ரக்கியாக்குள்ள மூச்சு குழாய்க்குள்ள மூச்சு மட்டும்தான் இதை அலோவ் பண்ணும். ஃபுட்டு வந்துச்சுன்னா இதை அடைச்சிக்கும். சில சமயம் இதை அடைக்காம விட்டுரும். அப்பதான் சாப்பாடு வந்து இது உள்ளுக்குள்ள போய் நமக்கு பொறையேறது, சோக்கிங் ஆகிறது, உயிருக்கே ரிஸ்க் ஆகிறது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புரிதலோட நம்மளோட 4S பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன கிரேப்ஸ், சின்ன சின்ன தக்காளி பழம், நட்ஸ், பாப்கார்னு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஹை ரிஸ்க் ஃபார் சோக்கிங். டக்குன்னு போய் மூச்சுக்குள்ளாயில டபக்குன்னு அடைச்சிக்கும். அதனால இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுக்கணும். டொமேட்டோஸ் கொடுக்குறோம், கிரேப்ஸ் கொடுக்குறோம்னா 4-5 பீஸா சின்ன சின்னதாக கட் பண்ணி லாங்கிடியூடனெல்லாம் 4-5 பீசஸாக கட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம நட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பவுடர் ஆக்கி உருண்டை ஃபார்மில் கொடுங்க, இல்லை கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துருங்க. பாப்கார்ன் 4 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஸோ அடுத்தது இது வந்து சைஸ். அடுத்து ஆல்வேஸ் சிட் அண்ட் ஈட். குழந்தைங்க ப்ராப்பராக என்னை பொறுத்த வரைக்கும் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட பழக்கிறது இன்னும் பெட்டர். அது வந்து நம்ம கீழே வச்சு கீழே குமிஞ்சு ஒரு 30 டிகிரி ஆங்கிளுக்காவது நம்ம கீழே குமிஞ்சு சாப்பிட்றோம்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லது. சோக்கிங்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பேசக்கூடாது. அப்புறம் நடந்துட்டே ஓடிட்டே சாப்பிடக்கூடாது. என்னதான் உட்காந்து சாப்பிட்டாலுமே பேசக்கூடாது. பேசுறதும் வந்து அந்த எபிக்ளாட்டிஸ்ன்னு நான் சொல்றேன்ல, மூச்சுக்குள்ளாவே கரெக்டாக கவர் பண்ணி நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கோ எபிக்ளாட்டிஸ்ன்னு, அது வேலை செய்யாது பேசும்போது. அதனால தான் சாப்பிடும்போது பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து எபிக்ளாட்டிஸ் ஒழுங்காக வேலை செய்யாதுங்கிறது தான். ஸோ சிட் அண்ட் நீட் அண்ட் டோன்ட் டாக் அண்ட் நீட். ஓகே, இது வந்து 2வது எஸ். 3வது எஸ் வந்து என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ். ஆல்வேஸ் நம்மளோட சூப்பர்விஷன்ல தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடணும். அண்டர் 4 இயர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஷுட் பி அண்டர் சூப்பர்விஷன். எனக்கு வரைக்கும் அண்டர் 6 இயர்ஸே நம்ம சூப்பர்விஷன்ல தான் கண்டிப்பாக சாப்பிடணும். அடுத்தது ஆல்வேஸ் சர்ச் ஃபார் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ். ஏதாவது கண்ட ஆப்ஜெக்ட்ஸ் கீழே கிடக்குதா, ஏதாவது எடுத்து குழந்தைங்க வாயில போட்டுக்குமா, மவுத்திங் ஸ்டேஜ்ல முக்கியமாக அந்த 10 months to 1.5 years ஏஜ் எல்லாம் வந்து கண்டதையும் வாயில் எடுத்து போடுற ஸ்டேஜ். அதனால வீடு சைல்ட் ப்ரூஃப் பண்ணி வீட்லேயும் கண்ட சாமானமும் கீழே கிடக்காம பார்த்துக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைங்கள நம்ம 10 monthsலேருந்து ட்ரெயின் பண்ண முடியும் எதெல்லாம் வாயில வைக்கக்கூடாதுன்னு. ஸோ தட் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் வாயில் எடுத்து போடாத அளவுக்கு நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். ஃபுட்டு மூலமா ஏதாவது மூச்சுக்குழாயில அடைக்காம இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன பாயிண்ட். நாளைக்கு சோக் ஆச்சு அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன்.